ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடா இருக்கு ஹெல்த்து. மாத்திரை பார்த்தீங்களா, மாத்திரை கொஞ்ச நாள் வீடியோஸ் போடல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கண்டிஷனும் கொஞ்சம் சரியில்லை. சரி, கழுத்துல ரொம்ப வலி பெயினா இருக்குது. சரி கேட்டா தேய்மானா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே பாத்துக்கலாம். படுத்துட்டே இருந்தோம்னா என்னதான் பண்றது, படுத்தாலும் நோய் சரியாக போறது இல்ல. எந்திரிச்சு வேலை செஞ்சாலும் பெயின் இருக்குது, படுத்தாலும் பெயின் இருக்குது. சரி அதுக்கு வேலை செஞ்சா கொஞ்சம் காசாவது கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள வந்திருக்கேன். சரி, ஒரு 5 சாரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பேக் பண்ணிட்டு எடுத்து கொஞ்சம் கடையை கொஞ்சம் ஹோல்சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தேன். ஓகே, நீங்க எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா எந்த மாதிரி எப்படி எடுத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் பிளவுஸ், என்ன டிசைன் பண்றதுன்னு தெரியல. இதுக்கு கிளாத் வேற கடைசி நேரத்துல இந்த கிளாத் கிடைச்சது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. அப்புறம் ஹெல்த் நல்லா இல்லைன்னா உடனே யாருமே உடைஞ்சு போயிடாதீங்க. எப்போ நம்ம உடம்புல நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு டாக்டர் மாத்திரனால மட்டும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆயிருது. நம்ம மனசை நம்ம கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிட்டாதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஏன் இதுக்கு சொல்றேன்னா, சொல்றதுக்கு நல்லாதான் இருக்கும். பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நடைமுறைக்கு ஒத்து வர்றதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. எனக்கு ஆல்ரெடி பேக் பெயின் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் முட்டியில தேய்மானம் இருக்குது அப்படின்னாங்க. இப்படி குனிஞ்சு தைக்கிறதுனால இந்த கழுத்து நரம்பெல்லாம் கொஞ்சம் தேய்மானம் இருக்குன்னு சொன்னாங்க. பாத்துக்கலாம், என்னதான் நடக்குது நம்மளும் பாத்துக்கலாமே. எத்தனை நாள் இது சும்மா உட்கார்ந்து தேஞ்சு போறதை விட நம்ம வேலை செஞ்சு தேஞ்சு போலான்ட்டு முடிவு பண்ணிட்டு எந்திரிச்சு கடைக்கு வந்தேங்க. இதாங்க இன்னைக்கு வீடியோஸ். நானும் ஒரு வீடியோஸ் போடணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். கடைசி வரைக்கும் முடியறதே இல்லை. சரி, வேலைக்கு போறதுனால கொஞ்சம் முடியறது இல்லை. வேலைக்கு போயிட்டு அப்புறம் வீட்லயும் ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுனால வீடியோஸ் போட முடியறது இல்லை. கண்டிப்பா வீடியோஸ் நான் சென்ட் பண்றேன். தேவிமணிங்கிறவங்க எப்பவுமே எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, வீடியோஸ் போடுங்க சிஸ்டர்ன்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, அதனாலதான் இன்னைக்கு நான் சரி வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு. இல்ல 2 நாளா வேலைக்கு போகல, வீட்டுலதான் இருக்கேன். என்னால எதுக்குமே மைண்ட் ஒரு டிஸ்டர்பாவே இருக்குது. என்னடா நமக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி டிஸ்டர்பா இருக்கு. அதை பத்தி எல்லாம் இனிமே யோசிக்கிறது கிடையாது. இதெல்லாம் கொண்டு போய் குப்பையில போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு இருக்கேன். சரி, மாத்திரை மட்டும் சாப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா பாருங்க, எங்கேயோ ஒரு இடத்துல தேய்மானா இருக்கான். அது நமக்கு எங்க தெரிய போகுது பாருங்க, ஒன்னும் தெரிய போறது இல்லை. சரி ஓகே, இதை எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு என்ன சொல்ல வரேன், நான் இந்த இது நான் வீடியோஸ்ல போடவே, எனக்கு வேலைக்கு போயிட்டு வர்றதுனால இந்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு டைம் பத்துறது இல்லைங்க. எடிட் பண்ணி அப்படி போடுறதுக்கே எனக்கு டைம் பத்துறது இல்லை. இந்த வீடியோஸ் எல்லாம், இந்த மேக்ஸி ட்ரெஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோஸா போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம நல்லா தைச்சும் போட முடியறது இல்லையே அப்படிங்கிறது ஒரு வருத்தமா கூட இருக்குது எனக்கு. இப்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ல இந்த சாரீல அந்த தாவணி மாடல்ல ஒரு இது இருக்குது, ஒரு கவுன் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரிய நான் மேக்ஸி ட்ரெஸ் கவுனா ஸ்டிச் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்டிச் பண்ற வீடியோ போடுவேன்னா என்னன்னு தெரியல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.